வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் சமீப காலமா பார்த்தீங்கன்னா, தெலுங்கர் அது இதுன்னு சொல்லி நெறைய பேசுறாங்க. நான் படித்த காலத்துல தெலுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. என் கூட படிச்ச நெறைய சகோதர, சகோதரிகள்லாம் இருந்தது கிடையாது. இன்னைக்கு அரசியல் நிமித்தமா பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பேசுறாங்க. நீங்களும் அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள தெரிவிச்சுருக்கீங்க. இது எந்த இடத்துல ஆரம்பிச்சது? எப்ப ஆரம்பிச்சது சார்? முதல்ல நம்ம ரைட் மீடியா நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நெறியாளர் நாச்சியார் அவங்களுக்கும் பணிவான வணக்கங்கள். அதாவது இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, 2010ல ஒரு கட்சி உருவாகுது. இந்த கட்சி உருவானதுக்கு முன்னையே இந்த கருத்து வந்து பிரபலமா இருந்தது தான். தமிழ் தேசியம் அப்படின்ற இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வார்த்தை தமிழ் தேசியம். இந்தியால அது சாத்தியம் கிடையாது. அது அங்க பேசப்பட்ட வார்த்தை. அதுல இருந்து இந்த 2010க்கு அப்புறம் இவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சியின் பேர் நாம் தமிழர் கட்சி. இவங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவங்களுக்கு அவங்க வளரணும்னா எப்பயுமே ஒரு எதிரி தேவை. நம்பியார் மாதிரி பெரிய எதிரி தேவை. அப்ப அந்த எதிரியை என்ன பண்றாங்க? தெலுங்கர்களை சித்தரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடந்த 15 வருட காலமா. இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா வார்டு, கிளை, பேரூர் கழகம் எல்லா இடங்கள்லையும் ஒரு விதைய போடுறாங்க. இவங்க இந்த மண்ணை சார்ந்தவங்க கிடையாது அப்படின்னு. இப்ப இத வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப 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 சொல்ல அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க நல்லா எதுகை மோனையோட பேசக்கூடிய பலமுள்ள ஆட்கள். பேச 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 மக்கள் மனசுல நஞ்ச பாய்ச்சிட்டாங்க. தெலுங்கர்கள் இந்த பூமியில வரி போட்டவங்க, நம்ம நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்ணவங்க அப்படின்னு ஒரு விதமான இந்த உட்பிரிவு பார்த்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த 15 வருட காலத்துல ஒரு பிரிவினை உண்டாயிருச்சு. இது மொழி பிரிவினைவாத அரசியல் அப்படின்னு நாம சொல்றோம். அதன் காரணமாக தான் தெலுங்கர்கள் மீது இப்ப சமீபத்துல நிறைய அதுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லி வடுக வந்தேரி பாளையக்காரர்களே அப்படின்னு சொல்லி மேடைதோறும் அவங்க மேடைகள்ல பேசக்கூடிய ஒரு இதை பார்க்கிறோம். நடைமுறை வந்துச்சு. இந்த வந்தேரிகள்ன்ற வார்த்தை எதை வச்சு சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? அங்க ஆந்திரால இருந்து வந்து இங்க ஏறினால வந்தேரிகள்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அப்படி பார்த்தா 1953ல தானே மொழிவாரியான மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. 1956ல வந்து மொழிவாரி மாநிலங்கள். அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே தான் இந்த 4 விதமான மாநிலங்களும் இருந்துச்சு. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் மேடம், இவங்களுடைய ஒட்டுமொத்த பேச்சு கருத்தியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனித குலத்துக்கு எதிரான ஒரு இதை தான் அவங்க வந்து பிச் பண்றாங்க. இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு ஒரு எதிரி தேவை, தான் வளரணும் அப்படின்னு சொன்னா. இப்போ வந்து ஒரு தெலுங்கர் வந்து ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 அமைச்சர் இருக்கிற இடத்துல ஒரு 4 அமைச்சர் இருந்தாலும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு, பார்த்தீர்களா தமிழர்களே, இந்த அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளுகின்றனர் அப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்கி 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 சாதாரண சின்ன பிள்ளைய கூட தான் கிளாஸ்ல இன்னொரு சக மாணவன் ஒரு தெலுங்குல பேசினா இவன் வந்தேரி தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வளர்த்துட்டே இருக்கிறாங்க. இதுக்கு தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு பேசுறோம். அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15% கவுண்டர்கள் இருக்காங்க, 13% வன்னியர்கள் இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கா பர்சன்டேஜ் சொல்லிட்டே வராங்க. ஆனா தெலுங்கர்கள்னு பார்க்கும்போது மட்டும் 20% இருக்காங்க. தமிழ்நாட்டுல 20% தெலுங்கர்கள் பெரும்பான்மை. இதெல்லாம் வச்சு ஏன் உங்களை சார்ந்தவங்க யாருமே எங்கேயுமே பேசுறது இல்ல? உங்களை தெளிவுபடுத்திக்கிறதே கிடையாது. உண்மைதான், உண்மைதான். அது வந்து ஒரு முன்னோர்கள், இப்ப எங்க பெற்றோர்கள் இருக்காங்க, எங்க தாத்தாமார்கள் இருக்காங்க. அன்னைக்கு அவங்க எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு எங்களை இப்படி வந்து வச்சிருக்கு. இன்னைக்கு நாங்க சரியான முடிவுகள் எடுத்தாதான் நாளைக்கு ஒரு சரியான இடத்துக்கு எங்களை வருங்கால குழந்தைங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கிடைக்கும்ன்றதுக்காக தான் இப்ப நாங்க பேசவே ஆரம்பிச்சோம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நாயுடு சமுதாயம் மட்டும் கிடையாது, ரெட்டியார் மட்டும் கிடையாது, பிராமின்ஸும் நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. இது போக எஸ்சி மக்களும் பேசுவாங்க. இன்னும் நிறைய சமுதாயங்கள் தெலுங்கு ஆசாரி, தெலுங்கு செட்டியார் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன் சார் இதெல்லாம் யாரு கண்ணுக்குமே தெரியல? இதெல்லாம் பத்தி யாருமே ஏன் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறது இல்ல? அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். இவங்க எல்லாம் வந்தேரிகள் ஆயிடுமா அப்போ? இல்ல அதுதான் அவங்க கிளைமே.
இவங்க எல்லாருமே வந்தேரி. அதாவது மேம் விஜயநகர பேரரசு அதாவது 1300களில் 345ல் இங்கே வராங்க. அதாவது ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஆட்சி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மேடம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு வருட காலமோ பல வருட காலமோ அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் உள்ளே வராங்க. ஒரு 300 வருஷம் தான் ஆட்சியே பண்ணாங்க. 1650 வரைக்கும் தான் பண்ணாங்க. சரிங்களா? அப்போது இப்போ என்ன வருஷம் ஆகுது? 2026. 1300ல இருந்து 2026 வரைக்கும் இந்த மண்ணிலேயே வந்து இருந்து இங்கேயே மண்ணோட மண்ணா கலந்து இந்த மொழியை ஏற்றுக்கிட்டு இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வாயில் ஆனா தமிழில் தான் போட்டாங்க. என் நண்பர்களோடு நான் தமிழில் தான் பேசினேன், சிரித்தேன், விளாண்டேன், படம் பார்த்தேன், காமெடி பார்த்தேன், எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததும் தமிழ் தான். ஆனால் நீ தமிழன் கிடையாதுன்னு ஒரு குரூப் வந்து சொல்லுது புதுசாக. அப்படின்னா நாங்கள் அப்போ யாருன்னா, ஏன்டா அது நீங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுகிறீங்க? எனக்கு தெலுங்குல ஆனாவனா கூட எழுத தெரியாதுடா. அது பேச்சு வழக்கில் இருக்குது. அதுவும் 50% மக்கள்கிட்ட தான் அதுவும் இருக்குது. நீ உன் அடையாளத்தை தொலைச்சிட்டு உன் தெலுங்கை நீ பேசுறத நீ மறந்துட்டு நீ தமிழன்னு சொல்றிய, இது நியாயமா? நீ வந்து தெலுங்கன் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க தமிழர்களோடு சேர்ந்து எழுந்தா பலம் தானே, அப்போ ஏத்துக்கிறது தானே நியாயம். கபாலி படத்துல ரஞ்சித் சொல்லுவார் மேடம், என்ன சொல்லுவார்னா, எங்கு பிறந்தா உனக்கு என்னடா, தமிழனுக்காக நிக்கிறவன் தமிழன்டா. ஏன்னா மொழிப்போர்ல இருக்கட்டும், ஈழம் மலரணும்னு இருக்கட்டும், 63 பேர் தீக்குளிச்சாங்க. அதுல 9 பேர் இந்த நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதே வாடிப்பட்டி பக்கத்துல விடுதலை புலிகளுக்கு போர் பயிற்சியரை எங்களுக்கு சொந்த இடத்த கொடுத்து அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்தோம். நர்ராஜ் நாயுடுன்னு விருதுநகர்ல இருந்தவர் தான் விடுதலை புலிகளோட கொடியவே உருவாக்குனவர். இப்ப பிரபாகரன் உயிரோட இருந்திருந்தா நாங்க எவ்வளவு அந்த ஈழம் மலரணுன்றதுக்காக உயிரை கொடுத்து பாடுபட்டோன்றது அவருக்கு தெரியும். இவங்க ஆமை குஞ்சுகள், ஒரு விவரமும் தெரியாது. எதையாவது ஒன்று செஞ்சு ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி மொழி தீவிரவாதத்தை பரப்பி இவங்க வேலையே இதுதான். இங்க வந்து ஆட்சியே செய்யணும். நீங்க கூட இப்ப சமீபத்துல ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்ப கோவமா பேசியிருந்தீங்க. ஒரு வீடியோ நான் பார்த்தப்போ, அந்த வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க, எங்க பெண்கள்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இளக்காரமா போயிடுச்சா, கொல்டி அப்படின்லாம் பேசுறீங்க. கொல்டினா ஆக்சுவலா என்ன சார்? அது எதுக்காக, எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க அந்த வேர்டை? மேம் தெலுங்கு, அது வந்து சென்னையில் வந்து பார்டர் தானே மேடம், தெலுங்கு ஆந்திரா பக்கத்தில் தானே. அதை வந்து அப்படியே திருப்பி போட்டால் கொல்ட்டின்னு வரும். அது கொல்ட்டின்னு சொல்லி கொல்ட்டின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். நீ கொல்ட்டின்னு சொல்லு, உன்னை நான் ஆமை குஞ்சுன்னு சொல்கிறேன். அப்போ அதை நீ ஏற்றுக்க, நீ சொல்லிக்கப்பா. உனக்கு வேற அப்போ சிறுபான்மையினருக்கு ஒரு பேர் இருக்கே, அதை சொல்லுவியா தைரியம்? அந்த மாதிரி இல்லை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பேர் இருக்கே, அதை சொல்லுவியா? நாங்கன்னா உனக்கு இடக்காலம் ஏண்டா, அதனால தான் நீ இப்படி பேசுகிற. அதனால நாங்க வந்து இதெல்லாம் ஏத்துக்க முடியாது மேடம். எங்க வீட்டு பிள்ளைகளை கோல்டின்னு ஒருத்தர் சொல்லுவான் மேடை தோறும், இது எப்படி மேடம் ஏத்துக்க முடியும்? இல்ல இது மட்டும் இல்ல, நான் இன்னும் சில விமர்சனங்கள்லாம் கூட பார்த்தேன். ஒரு யூடியூப் சேனல்ல தெலுங்கு சமுதாய பெண்கள் அப்படின்னாலே அவங்கள ரொம்ப கொச்சையா இழிவா அப்படின்லாம் ஒருத்தர் பேசியிருந்தார். விஜயநகர பேரரசு வீழ்ந்த வரலாறு அப்படின்னு பேசியிருந்தார் அவர். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். விஜயநகர பேரரசு வாழ்ந்தது என்பதுதான் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஆனா அவர் வீழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் தவறா பேசியிருந்தார். நீங்க வாழ்ந்த கதையை சொல்லுங்க. சாரி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியங்கள் பலவிதம். அதுல அந்த 5ஆம் தமிழ் சங்கம் பாண்டியராஜன்றது ஒரு வித்தியாசமான பைத்தியம். அந்த பைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த சமுதாயத்துல பிறந்த பெண்கள், இங்கதான் மேம் வீடு கட்டுறோம், இங்கதான் மேம் வரி எழுதும், நாங்க எழுதாத தமிழ் புத்தகங்களே கிடையாது. எங்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களாம் தமிழ் ஆசிரியரா அவ்வளோ பேர் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. இவருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இங்க இருந்து இப்போ ஒன்றும் இல்லை மேடம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆந்திராவுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எந்த பக்கம் மேம் நிற்போம்? தமிழ்நாடு பக்கம் தானே நிற்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் செம்மரா கடத்தலில் சுட்டு கொண்டாங்க 14 பேர்த்த, அந்த போலீஸ் அதிகாரியை தூக்குல போடு ஆந்திராவில் இருக்கிறவனை அப்படின்னு போராடினது நாங்கள். இவங்க இதெல்லாம் மறைச்சிட்டு மேடம், இங்க வீட்டு பெண்கள் அவங்களுடைய கேரக்டர் வந்து சரியில்லை. நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய மனுஷன், ஒரு 70 வயசு இந்த உலகத்துல பார்த்தவர் மேடம். ஒழுக்கம் இன்மை வந்து எங்க எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு ஒரு சமுதாயம் தான் இந்த சமுதாயம் வந்து ஒழுக்கம் கெட்ட சமுதாயம்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம், தனிப்பட்ட நபரினுடைய ஒழுக்கம். அதை போயிட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை சொல்லி பேசுறப்போ நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த அரசாங்கமும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவரை சட்டப்படி கைது பண்ணி உள்ள வச்சிருக்கோம். பார்க்கக்கூடிய எங்கள் பெண்கள் வந்து தவறுதலாக நினைப்போம். இதே 5ஆம் சங்கம் தமிழ் சங்கம் பாண்டியராஜனை
பாரிஜாலன்னு ஒரு இதே தமிழ் தேசிய கருத்தை ஏத்தவர் தான் அவருடைய மனைவியை தவறுதலா வந்து அவர் பேசுறப்போ அவர் பதிலுக்கு பயங்கரமா ரியாக்ட் பண்ணி கடுமையான விளைவுகளை அவர் சந்திச்சார். நாங்க ஜென்டிலா தான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். மேம் இப்போ ஒரு சில விஷயங்கள் மேம் நம்மளே அதை வந்து பேசுறது அன்னெசரி, தேவையில்லை, நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு போ, எப்படி நீ சொல்லலாம். இப்போ மேம் திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க மேடம், ராஜகோபுரம் மேம், அங்கேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீலிபுத்தூர் கோயிலாக இருக்கட்டும், மதுரை கோயிலாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் கோயிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு நாயக்க மன்னர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு தெலுங்கு எழுத்து காட்ட சொல்லுங்க மேடம். இவன் லாங்குவேஜை புகுர்த்தணும், தெலுங்கு இந்த மக்களுக்கு புகுர்த்தணும்னு நினைச்சிருந்தா அவன் அதை செஞ்சிருக்கலாம். எங்கே ஒரு சின்ன கல்வெட்டு இந்த நாயக்க மன்னர்கள் தெலுங்குல ஏதாவது ஒரு கோயில்ல எழுதியிருக்காங்களா? எழுத மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நெசசிட்டி. அவனே தமிழனா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அந்த மன்னர்கள் இப்போ எங்கள் வீடுகளில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், தமிழ் கடவுள் பேர் கார்த்திகேயன், காயத்ரி, முருகன், பல 100 லட்சக்கணக்கான பேர் அந்த பேர்களோட இருக்காங்க. இதே மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடுத்த மணி தான் இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனை விட நீ பெரிய முருகமக்தனா சீமானு? நீ என்னத்த நீ எங்கள்கிட்ட குறை கண்ட? உனக்கு ஒரு எதிரி வேணும்னா நீ ஒழுங்கா அதுக்கு கரெக்டா போயிட்டு திமுகவோ அண்ணா திமுகவோ இல்ல பாஜகவோ அங்க போகுது. எங்க கிட்ட வந்து நீ இவ்வளவு வன்மத்தை கக்கி பேசுனா இவ்வளவு நாள் பேசாம இருந்தோம், இப்ப நாங்க பேசிட்டோம்ல. நாங்க ஏதோ சர்வசாதாரண. ஏன் சார் இதை நீங்க இப்படி வருத்தத்தோட நீங்க எடுத்துக்கீங்க? ஏன் அவர் சொல்ற விஷயத்த கொஞ்சம் நியாயமாவும் எடுத்துக்கலாம். உங்களுடைய அந்த தெலுங்கு அடையாளத்தோடய சில உங்களுடைய பேர்கள் வைக்கல அப்படின்ற வருத்தத்தை அவர் தெரிவிச்சிருக்காருன்னு ஏன் நீங்க எடுத்துக்க கூடாது? தெலுங்கு அடையாளத்தோட பேரை வச்சுக்கல அப்படின்னு சொல்லி மேடம், அது வந்து ஒரு 18 வயசு ஆயிடுச்சு மேடம். இப்போ ஒரு பையனுக்கு அவன் ஆணா வாழலாம் இல்ல பெண்ணா கூட வாழலாம்னு சட்டத்துல அனுமதி இருக்கு, சரிங்களா? ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுது. இப்போ ஒருத்தர் நான் தமிழனா வாழணும்னு விருப்பப்பட்டு அவன் தமிழன்னா வாழ்ந்தா உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்னதான் பிரச்சனை? சேர்த்துக்கையா, சேர்த்துட்டு போராடு. நீ இல்ல, நீ கிடையாது தெலுங்கு, நீ கிடையாது தெலுங்கு, சரி நான் தெலுங்குன்னு நான் ஃபீல் பண்றேன், நான் தெலுங்குனா வாழ்ந்துட்டு போறேன், நீ என்னை எதிர்த்துட்டு போ. அப்போ உனக்கு என்ன? அதாவது மேம் ஒரு ஒர்த்தான ஆளு பேசுனா நான் கூட ஏதாவது இது பண்ணலாம் மேடம். இவர் பேசுற அவர் வீடு மேடம் காளிமுத்துன்றது முன்னாள் சபாநாயகர், அவருடைய 2ஆம் மனைவி ஒரு தெலுங்கருக்கு பிறந்தவங்க தான் கயல்விழியை தான் சீமான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை கலப்பு தானே மேடம். அப்ப இவர் எப்படி மேடம் இவர் தலைவரே ஒழுங்கு கிடையாது. இவருமே கன்னியாகுமரின்ற மாவட்டம் கேரளாவோட இணைஞ்சு இருந்த காலத்துல அங்க இருந்த ஒரு மலையாளிக்கு பிறந்தவர் தான் இவங்களுடைய அப்பா. எல்லாருமே செபாஸ்டியன் அவங்க அப்பா பேரு. கேட்டா செந்தமிழ்னு டுபாக்கூர் விடுவாரு. இவர் பேரு சைமன் செபாஸ்டியன். பாஸ்போர்ட்ல என்னப்பா இருக்கு உன் பேரு? சைமன் செபாஸ்டியன். அப்ப நீ ஏன் அடையாளத்தை மறைக்கிற? இப்ப என்னைய என்ன சொல்றாரு, நீ தெலுங்குன்னு தானே, நீ ஏன் தமிழ்லன்னு அடையாளத்தை மறைச்சிருக்க? நீ தெலுங்கு படி, தெலுங்கு எழுதி படிக்க பழகிக்க, நீ தெலுங்குன்னு சொல்லு. இப்போ உனக்காகவே நான் சிறு ஆமாடா நாங்க தெலுங்கு தானே, என்னடா எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளுறாரு மேடம். அவர் இவ்வளவு பேசினாலும் இந்த தெலுங்கர்களுக்கான இடஒதுக்கீடை நாங்க கொடுப்போம், எங்க ஆட்சி அமைச்சாலும் கூட இவங்களுக்கு கொடுக்குற சீட்ஸ்ல எந்த ஒரு நாங்க எதுவும் பேலன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்களே, இதுக்கு நீங்க உங்க கருத்து சொல்லுங்க சார். சீமான் தானே மேம் சொல்றீங்க? அவன் கிழிச்சாரு. அவருக்கு என்ன தெரியும்னு பேசுறாரு அவரு. மேடம் ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனாய் உட்காந்து அழுதுச்சான். உன் அடிப்படை கொள்கை என்னப்பா? சீமான் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், வயசுல மூத்தவர் தான் ஆனாலும் கேட்கிறேன், உங்க கொள்கை என்ன? பிறப்பின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த நிலத்துல வாழலாம், ஆளக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? நீ 2ஆம் தர 3ஆம் தர குடின்னு தான் எங்களை நினைச்சுக்கிறீங்க நீங்க. அப்ப அதுக்கு எப்படி மேடம் நாங்க ஒத்துழைச்சு அவருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாருன்னு அதை வாங்கிட்டு செயல்பட முடியும்? ஒட்டு மொத்தத்துல இந்த கட்சியை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இது மிகப்பெரிய தீவிரவாத பயங்கரவாத. எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க பிரதர்? 7% வந்தது, இன்னைக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அவர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு மீட்டிங் எல்லாம் போடுறாரு, அதை வச்சு அவரை திசை திருப்பிக்கிறாரு. இது எப்படி முடியும் நீங்க நினைக்கிறீங்க? 100% முடியும். இவருடைய கொள்கையை வெட்டா வெளிச்சம் போட்டு காட்டி இவங்களுக்கானவரு, இவருடைய கொள்கை வந்து ஜாதி
இடையில சண்டை இழுத்து விடுறது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு விழுகணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஜாதிய தலைவரையும் தூக்கி வச்சும் பேசுவாரு. அடுத்து வேற மேடைகள்ல இந்த மாவட்டத்தில் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் அப்படியே தலைகீழா மாத்தி பேசுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லீடர்னா ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு எங்களை ஒருத்தரை மட்டும் வச்சு, ஏன்னா இவங்க என்னென்ன மாதிரியான பயங்கரவாதிய தீவிரவாத கருத்துக்கள் மேடையில நின்றுகிட்டு ராஜீவ் காந்தியை நான் தான் கொன்னேன் இப்ப என்னன்ற அப்படின்னு சொன்னவர் தானே இவரு. அவருக்கு எல்லாமே தெரியும் மேடம், என்ன பண்ணா சென்சேஷனல் ஆகும். ஏன்னா கொரோனா டயத்துல வீடியோ போட்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இது. இவர் வீடியோவை திரும்ப 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 பார்த்ததுனாலதான் இந்த கட்சியே வந்து வாக்கு செலுத்துறதுக்கான ஒரு இது உருவாச்சு. இப்ப 234 தொகுதியில சீட்டு கொடுக்குறாரு மேடம். 234 தொகுதியிலையும் அந்த அந்த இடத்துல யாரு சவுண்டா அதிகபட்ச மக்கள் தொகையோட இருக்கிறாங்களோ அந்த சமுதாயத்துக்கு கொடுத்துடுறது. அப்ப நேச்சுரலா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஒருங்கிணைச்சு ஒரு வாக்கு வரதானே செய்யும். அப்ப அவரும் ஜாதி பார்த்து தான் சீட் ஒதுக்குறாரு. 100% ஜாதி பார்த்து தான் சீட் ஒதுக்குறாரு. நான் அவங்கள்ட்டே நான் கேட்கிறேன் மேம், அதாவது நீ சொல்றேல இது தெலுங்கர்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு பேருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான சீட்டை நான் கொடுக்குறேன், நீ இங்க வாழ்ந்துக்க, உன்னை ஆளக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன்னு. தம்பிகளா, ஆம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள்கிட்ட கேட்கிறேன், உங்க அண்ணன்ட்டையும் கேட்கிறேன், வார்டு சீட்டு கவுன்சிலர் சீட்டு கேட்க போறப்ப அந்த வார்டுல இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க மேடம் எங்கள்கிட்ட. இவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சரா ரஜினிகாந்த் வரக்கூடாது, அவரு வேற மொழி பேசக்கூடிய ஒரு நபர். இப்ப எங்களும் அதே மாதிரி சொல்றாரு, நீ வாழலாம் ஆளக்கூடாதுன்னு. அவர் சொல்றது ஒரே ஒரு பதவி, முதலமைச்சர்ன்ற ஒரு பதவி. ஆனா ஒவ்வொரு வார்டுலையும் இந்த கருத்தியல் பேசக்கூடிய மக்கள் அதிகமாகறனால வார்டு கவுன்சிலர் சீட்டு கேட்கிற இடத்துல இந்த வார்த்தைய கேட்டிருக்கீங்களா? நாங்க கேட்டிருக்கோம். அப்ப நாங்க சும்மா விடுவோமா? ஏன்பா, ஒரு வார்டுல வந்து நான் 50% இருக்கேன், இந்த வார்டுல நான் நிக்கணும்னா ஏன்பா நீங்க இந்த வார்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க? வாழ்ந்துட்டு போங்கன்னா அப்போ கீழே வரைக்கும் பூர்த்திட்டியா உன் கருத்தை? இன்னைக்கு உனக்கு 8% வாக்கு வாங்கியிருக்க, 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுல 10 லட்சம் பேராவது வெறி கொண்டு எங்களை அழிச்சே தீரணும்ன்ற எண்ணத்தோட மட்டும் டெய்லியும் செயல்பட்டு இருக்கவங்க இந்த நாம் தமிழர் கட்சியினர். ஏதோ கடப்பாறையை வச்சு நாம் தமிழரை உடைப்பேன்னு சொல்லியிருந்தீங்களே சார், அது என்ன சார்? மேடம், அவங்க வந்து பிராமணர்கள் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்துல போய் பாரதியார் அவருடைய பிறந்த நாள் விழால பேசுறாரு மேடம். அங்க போய் பேசுறப்போ பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படின்னு பேசுறாரு. திராவிட கோட்டைன்னு பேசு, நீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, திமுகனே ஓப்பனா பேசு. உனக்கு என்னன்னா திராவிடம்னா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தெலுங்கர்கள் இததான் அவரு மறைமுகமா சொல்றாரு. அப்ப திராவிட இவன் என்ன நினைச்சுக்கிறான், தெலுங்கர்கள் திராவிடத்தை தான் சொல்றான், இவன் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர் கார்டு போட்டு சேர்ந்துட்டு இருக்கான். ஏண்டா உன் கண்ணை வச்சு உனைய குத்துறான்டா. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு விழிப்புணர்வு எங்க மக்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக சொன்னேன், பெண் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். இந்த மாதிரி நாயக்கர் கடப்பாறையை வச்சு ரெட்டியார் கடப்பாறையை வச்சு நாம் தமிழர்ன்ற கட்சிய அடிச்சு உடப்பாண்டா, எடுந்த இடம் தெரியாம அழிப்போண்டா அப்படின்னு நான் பதிலுக்கு பொதுக்கூட்டம் போட்டு மேடைகள்ல பேசினேன். இதுல என்ன மேம் தப்பு இருக்கு? அவன் எவ்வளவோ பேசிட்டான். இன்னைக்குதான் நாங்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒரு சும்மா இருந்தவங்கள சும்மா சீண்டிட்டே இருக்கக்கூடாது. இவ்வளவு பேசுறாருல்ல சார். அப்படி பார்த்தா ஆந்திரால ஒரு பகுதி நெல்லூர்ல நிறைய தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்றது தானே கதை. அப்ப நெல்லூர்ல வாழ்ந்த அந்த தமிழர்களை அவங்களையும் தெலுங்கர்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க அவங்கள? அதாவது அவங்க வந்து இங்க இருந்து பயணம் செஞ்சு போனவங்க, இங்க இருக்க தமிழர்கள் அங்க தொழில் செய்யறதுக்காக பயணம் செஞ்சு போய் செட்டில் ஆனவங்க மேடம். இங்க உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு படையெடுப்பின் போது வந்து இங்கே தங்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப அவங்க இப்ப வண்டி பெரியார் கேரளா எடுத்துட்டீங்கன்னா சேர்மனா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், தமிழர்கள் மட்டும்தான் வர முடியும். நம்ம வரவேற்கிறோம். பெங்களூர் சிட்டியில தெலுங்கு செவர் விளம்பரங்கள் அவ்வளவு எழுதியிருக்கும். இதே பாம்பேல தொடர்ச்சியா 3 முறை ஒரு தமிழர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. இன்னும் விடுங்க, ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் இங்க இருந்து மதுரையில இருந்து 40 நிமிஷத்துல கொழும்பு ஏர்போர்ட்ல போய் இறங்கிடலாம். மெட்ராஸுக்கு போறதை விட பக்கம். இறங்கணும்னா எல்லா இடத்துலயும் தமிழ்ல தான் எழுத்துக்கள் இருக்கும். 3 சிங்களத்துல இருக்கும், தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும்.
மேம் இது வந்து என்னன்னா, இந்தியான்றது ஒரே நாடு மேடம். இவர் பேசுறதே இந்தியா கிட்ட இருந்து தமிழ்நாடை உடைச்சு தனி நாடா கொண்டு போகணும், இது பேரு தான் தமிழ் தேசியம். இத வந்து மறைமுகமா செய்யறாங்க, மறைமுகமா செய்யறாங்க. இந்தியா கிட்ட இருந்து தமிழ்நாடை பிரிச்சு கொண்டு போறது 50 வருஷ கால அஜெண்டா. இன்னைக்கு அதுக்கு என்ன செய்யணும்? தமிழ்நாடை முதல்ல பிடிக்கணும், யாரு கூடயும் கூட்டணி சேரக்கூடாது, இதை நம்ம பேசி பேசி வளர்க்கணும். அதுக்கு ஒரு எதிரி தேவை. இவ என்ன பேசினாலும் தப்பு. விஜயநகர பேரரசு தான் வரி போட்டாங்க, இடங்களை அபகரிப்பு பண்ணாங்க, ஃபுல்லும் பேசுறது ஃபுல்லும் மேடைகள் தோணும். எந்த இடத்துலயும் விஜயநகர பேரரசு தான் காப்பாத்துச்சு அப்படின்ற வார்த்தைக்கு வரதில்ல மேம். பிளஸ் இருந்தா அதான் அதான் அவங்களுக்கு அது செலக்டிவ் அமினிஷியா. இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து சமயங்கள்ல அமாவாசை டயத்துல ஒரு மாதிரி ஆயிடுவாரு சீமான். கட்சியை சேர்ந்தவங்க ஃபுல்லா அப்படிதான். சாட்டை துரைமுருகன் அந்த மாதிரி தான். இடும்போனம் கார்த்திக் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல மேடம். நிறைய பேருக்கு இந்த செலக்டிவ் அமினிஷியா. நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இந்த தமிழ்நாடு தேசத்துக்கு நம்ம மக்கள் செஞ்சிருக்க விஷயங்களை பத்தி எங்கேயுமே ப்ரொபகண்டா பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் எது நெகட்டிவா இருக்கோ, இவங்க வந்து இங்க எது செஞ்சாங்க, மன்னன் ஒருத்தர் இருக்கு, அப்படி பாரிஜாலன்னு ஒருத்தர் இருக்காரு, 5ஆம் தமிழ்ச்சங்கம். இப்போ இது மாதிரி 200-300 சேனல் நமக்கு எகென்ஸ்டா டெய்லி வீடியோ போட்டா எங்க மக்களுக்கு எவ்வளவு பெரிய த்ரெட் மேம், எவ்வளவு பெரிய த்ரெட். உன் அடிப்படை கொள்கை என்ன? எங்களை அழிக்கிறது, எங்களை ஒடுக்கிறது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. காமராஜர் யாரு? தமிழன். ஆட்சி பண்ணாரா? தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தாரா? ஓகே. எங்கு பிறப்பினும் தமிழரேன்னு சொல்றான்ல. மைசூர்ல ஜெயலலிதா அவர்கள் பிறக்கிறாங்க. அப்ப அங்க தமிழ் குடும்பத்துல பிறந்துதான் இங்க ஆட்சி பண்றாங்க. அப்ப அவங்க தமிழர் கணக்கு தானே வராங்க. அவங்கள தமிழரா? இவங்கெல்லாம் ஓபிஎஸ் யாரு, இபிஎஸ் யாரு? இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் கூட ஆட்சி பண்ணதே இல்லை. கேரளாவை ஆளக்கூடியவன் அந்த மண்ணின் மைந்தன். அதனாலதான் அங்க மரங்கள் மலைகள் கொள்ளையடிக்கப்படுவது இல்லை. இங்கே ஒரு தெலுங்கர் ஆட்சி நடக்கிறதுனாலதான் இங்க மணல் மலையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. கேரளால சரக்கு இந்தியாவில நம்பர் 1 விற்பனை ஆகுது. அது அரசாங்கம் தான் நம்ம விற்கிது. அவங்க மக்கள் கெட்டு போறாங்களா? லாட்ரி டிக்கெட்டு 200 ரூபா டெய்லியும் செலவு பண்றாங்க, நார்மலா கூலி வேலை பாக்குறவங்க. இதெல்லாம் அது செய்யுது இல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டார். செலக்டிவ் அமினிஷியா மறந்துடுவாரு. இங்க வந்தா ஆந்திராவை சேர்ந்தவன் தானே ஆந்திரா வாடுறா, அங்க மலையெல்லாம் கொள்ளையடிக்கிற. இங்க இவ்வளவு பெரிய மீசை வச்சுக்கிட்டு நல்லா புல்லட்ல போயிட்டு ஊரு ஃபுல்லு மணல் அள்ளி கொள்ளையடிச்சிட்டு இருக்க எவனோ, இதுக்கு நாங்க தான் மேடம் பொறுப்பு. ஏன்னா இவங்க பருப்பு அங்க வேகாது. ஆமா, அதேதான் எக்ஸாக்ட்லி. இது திரும்ப திரும்ப சொல்றப்போ இதை நம்பிட்டாங்க மேம். இப்போ ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு மேம், ஒரு பையன் ஒரு காலேஜ்ல. அவன் சுத்தி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவர் தமிழ் தேசிய கருத்தை ஏத்துக்கிறவர். சுத்தி இருக்கிறவங்க ஃபுல்லும் ஒரு டிவிகே, திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் சேர்ந்த ஃபேமிலியை சேர்ந்த இவன் ஒருத்தன் என்ன பண்றான், இங்க பாடுறா தெலுங்கர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாடுறா. தெலுங்கர்கள் தாண்ட அமைச்சரவையில இருக்காங்க. கடந்த 10 வருஷமா திமுக ஆட்சியில கூட இல்ல, அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி எடப்பாடியார் ஒரு 4 வருஷம் இருந்தாரு. அதாவது இப்ப அவனை சுத்தி நல்ல பேச்சாளர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவன் 2-3 மாசத்துல என்ன மாத்திடுறான், நாம் தமிழர்னு அந்த 5 பேரையுமே மாத்திடுறான். இப்ப இது பரவ 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 காலையில வீட்டை விட்டு வெளியே வரான், 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கடைக்கு போறாங்க. அதுல ஒருத்தன் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவனா இருக்கான். நம்ம எதிரியை பாடுறா, கோல்டி இந்த வந்தாண்டா, வடிவம் தாண்டா, வந்தேரி தாண்டா. அப்போ அவனும் 4 பேர் இதை பேச ஆரம்பிச்சிடறான். இப்ப இது அப்படியே பரவ 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 நாங்க என்ன சொல்றோம், என்னதையாதான் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கியா எல்லா மேடைகள்லையும் இதே பேச்சா பேசுறீங்க? ஆமா, அப்ப நான் வந்து பேசுவேன், பிறப்பு இறப்பு ஒரு முறை தான், என்ன செஞ்சிருவேன் நீ அதிகபட்சம்? நான் உன்னை எதிர்த்து பேசுவேன், நீ தப்ப சுட்டி காட்டுவேன். இன்னும் சொல்ல போனா அதான் நான் சொன்னேன், நாங்க வந்து கட்டுக்கு அடங்கி போறதுக்கு நீ நினைச்சிட்டு இருக்குமா சாதாரண ஆள் கிடையாது, நாங்களும் விஜயநகர வாரிசுகள் தான். பல இடங்கள்ல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணீங்க தானே, இதே மங்கம்மாள் சத்திரம் அந்த பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? கரெக்ட் மேம், கரெக்ட் மேம். அது எப்போ எதுக்காக நடந்தது மேம்? நாங்க கேட்குற எதையுமே யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க மேம். ஒருவேளை நாங்க கேட்கறத செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழர்களை பார்த்தீர்களா, இந்த அரசாங்கம் தெலுங்கர்களுக்கு சாதகமாகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் செயல்படுதுன்னு பிரச்சாரம் பண்றாங்க. திருமலை நாயக்கர் மகால் ஒரு அவமான சின்னம் தமிழர்களுக்கு, சரிங்களா? அதாவது நாங்க வந்து இங்க பிடிச்சி ஆட்சி பண்ணதுனால அவமான சின்னம், அது எங்கிட்டயா இருக்கு,
அரசாங்கத்துக்கும் கொடுத்தாச்சு. அதை வச்சு நல்லா கூட்டம் வருது, டிக்கெட் ஏர்ன் பண்றாங்க. நிறைய மாநிலத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க, மீனாட்சி அம்மன் கோயில் போறாங்க. மீனாட்சி அம்மன் கருவறைக்குள்ள கோயிலுக்குள்ள யாருக்கு மேம் சிலை இருக்கு? திருமலை நாயக்கர் ஒருத்தருக்கு தானே. அவர் ஏதோ வந்து செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. இவங்க தப்பா ப்ரொபகண்டா பண்ணி நான் ஆட்சிக்கு வந்தா அடிச்சு உடைப்பேன். நான் சொல்றேன், உன் கட்சியை நான் அடிச்சு உடைப்பேன்டா, உங்க கட்சியை தடை பண்ண வைப்பேன். ஏன் தனி மனுஷனால முடியாதா? இன்னைக்கு நான் தனி மனுஷன் தான். இது கருத்தியலை ஏத்துக்கிற மாதிரி பெரும் படைய தமிழர்கள்ல இருந்து தான் நான் திரட்டுவோம். சும்மா இந்த நாயக்கர் ரெட்டியார் எல்லாம் பேசல. இது நியாயம்னு படுற, சரின்னு படுற எல்லா சமூகமும் எங்களுக்கு ஆதரவா செயல்படும். அவங்க என்னதாயா பண்ண? நீ இந்த வருஷத்துல இதே சீமான் 60 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு சீனியர் சிட்டிசன். அவர் இனிமேல் வந்து பெரியவர், தாத்தான் தான் நான் கூப்பிடணும். ஏதாவது அவங்க கூப்பிடுறாங்கனால நானும் சீமான்னு சொல்லி கூப்பிடுறேன். நீ பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பர்சனலா இந்த மக்கள்னால ஏதாவது உனக்கு கெட்டது நடந்திருக்கா? உன்னை சுத்தி வாழ்றாங்க, வீடுகள் சுத்தி வாழ்றாங்க, அவங்க கூட வாழ்றீங்க, சரி தெலுங்குலயே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல இருந்து தானே மேடம் தெலுங்கு வந்துச்சு, இது மறுக்க முடியுமா? தமிழ்ல இருந்து தானே கன்னடம், தமிழ்ல இருந்து தானே மலையாளம். இது ஒரு மொழி குடும்பம் தானே. தமிழ்ல இருந்து தானே துளு. இது ஒரு மொழி குடும்பம் தானே. இந்த மொழி குடும்பத்தை ஏத்துக்காம இவங்க வடக்கர்களுக்கு ஆதரவா செய்யறாங்களோ என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா எங்களை வந்து தனிப்பட்ட முறையில நீங்க யார்கிட்ட வேணா, எந்த சமுதாயத்தை வேணா கேளுங்க. மதுரையில பெரும்பான்மை வாழக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை கேளுங்க. என்னப்பா ஏதாவது இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த தெலுங்கர்கள் வந்து இடத்த பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்றானா? இல்ல உங்க இடத்த வாடகை கொடுக்காம ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கானா? இல்ல திருடுறானா? நகையை திருடுறானா? போறவல்ல வழிப்பறி பண்றானா? என்ன எந்த பாதிப்பும் அவங்களால கிடையாதுன்னு எல்லா மக்களும் சொல்லதான் செய்வாங்க. ஆனா இவங்க மட்டும்தான் இவன் கெட்டவன், இவன் வந்தா நமக்கு இவன் தான் எல்லாமே பண்றான். அப்ப திரும்ப 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 இந்த வன்னிய மக்களும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. கொங்கு பெல்ட்லயும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்தும் யாரும் இதை ஒத்துக்கிறது கிடையாது. ஆனா சுயநலம்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பதவி தரம், இந்த நகர செயலாளர், நீங்க என்ன பண்ணுவீங்க? நேச்சுரலா அவன் மேல இருந்து கமெண்ட் கொடுக்குறான், நமக்கு வந்து அவங்க தான் எதிரி, விஜயநகர பேரரசு வாரிசுகள் தான் நமக்கு எதிரி. இவனே விஜயநகர பேரரசு வாரிசுன்றதே மறந்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நல்லதுதான், எங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்த பெருமை இவருக்கு அது சேருது. இனி பாத்துக்கோங்க, அவங்களா நாங்களான்னு பாத்துக்கோ. இன்னைக்கு 8% தானே மேடம், நாங்க அதே 8% வாங்கி காட்டுறோம் மேடம். இவ்வளவு கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவுல நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு வந்திருக்கீங்க. என்னோட குறுக்கிடல் இல்லாம ஒரு நிமிடம் நீங்க நம்ம ரைட் மீடியா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க சார். அதாவது நான் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க இந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படின்றது போல சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. தமிழர்கள் எங்க உடன் பிறந்த சகோதரர்கள், தினந்தோறும் சந்திச்சு அண்ணன் தம்பியா பழகி வாழ்ந்துட்டு இருக்கவங்க. எங்க வீட்டு பிள்ளைகளை தவறுதலா பேசின காரணத்தினாலதான் நான் வாள் எடுப்பேன் அப்படின்ற வார்த்தையை மேடையில பயன்படுத்தினேன். இது எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் நடந்தா பேசக்கூடிய வார்த்தை கிடையாது. எல்லா சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எதிராக அப்படி ஒரு வார்த்தையை பேசுறப்போ இதே மாதிரி வாள் எடுப்போன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த தான் செய்வேன். இதை உடனே தமிழர்கள் பார்த்தீர்களா, தமிழர்கள் பார்த்தீர்களா, எப்படி பேசுறாங்க அந்த நாயக்கர்கள், இந்த ரெட்டியார்கள், இந்த தெலுங்கர்கள்னு பட்டம் கட்டி தமிழர்களுக்கு எதிராக திசை திருப்புற வேலையை நீ செய்யாத. இது உன்னுடைய ஓட்டு அரசியலுக்காக நீ செய்ய முயற்சி பண்ணா அந்த பிரச்சாரத்தை உடைப்போம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இணக்கமா வாழ்ந்து அவங்க கூட சாகிற வரைக்கும் இணக்கமா இருக்கக்கூடிய சமுதாயம். எங்களை பிரிச்சு நீ வந்து ஒரு ஓட்டு அரசியல் பண்றத நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். உன்னைய போன்ற கட்சியினர் இனிமேலும் இங்க பேசுனாங்கன்னு சொன்னா எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை நாங்க பதிவு பண்ணுவோம். எங்களுக்காக பேசாத எல்லா கட்சிகளையுமே நாங்க கண்டிக்கிறோம். அவங்களுக்கும் எங்களுடைய கண்டனத்தை இந்த தருணத்துல பதிவு பண்ணுறோம். எங்களுடைய நேர்காணலுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி மேம், மிக்க நன்றி.